அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த 3 திக்ர்களையும் நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தையும் அவனுடைய பாதுகாப்பையும் வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 திக்ர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர்களை நாம் ஓதுகின்ற நேரத்திலே யகீனோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு 99 அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று நாம் அழைக்கின்றோம். இந்த திருநாமங்கள் அல்லாஹ்வினுடைய தன்மையை கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருநாமங்களில் உள்ள ஒவ்வொரு திருநாமமும் அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ஒரு திருநாமம் தான் யா ரஸாக். யா ரஸாக் என்று வரக்கூடிய இந்த திருநாமம், உணவளிப்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமம், இதனை அதிகமாக நாம் ஓதுவோம். அதே போன்று சுப்ஹானல்லாஹ் என்று வரக்கூடிய மிகச்சிறந்த திக்ர், இதனையும் அதிகமாக ஓதுவோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த திக்ர், இதனையும் நாம் அதிகமாக ஓதுவோம். அல்லாஹு அக்பர் என்று வரக்கூடிய இந்த 3 திக்ர்களும் மிக முக்கியமான திக்ர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 திக்ர்களுக்கும் கூறியிருக்கிறார்கள். இந்த 3 திக்ர்களோடும் சேர்த்து முதலாவதாக சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அதே போன்று அல்லாஹு அக்பர் 10 தடவை, அதே போன்று அர் ரஸாக், யா ரஸாக் யா அல்லாஹ் என்று நாம் இந்த திருநாமத்தை ஓதிக்கொள்வோம். அர் ரஸாக், உணவளிக்கக்கூடியவன் என்று பொருள்படக்கூடிய அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு திருநாமம். இதனை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அதிகப்படுத்துவான். எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு இந்த திக்ரின் மூலமாக நமக்கு கிடைக்கும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.